ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், ஒரு பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான். எஸ், பிரைம் டைம் சீரியலுடைய கிளைமேக்ஸ் வந்து கூடிய சீக்கிரம் வரப்போகுது அப்படின்ற ஒரு அப்டேட். ஸோ இந்த சீரியலுடைய கிளைமேக்ஸ் வரும் நான் எக்ஸ்பெக்டே பண்ணலைங்க. ஸோ ரொம்பவே ஷாக்கிங்காக தான் இருக்குது. எஸ், என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கரண்ட்டாக சன்ல 10 o'clock போயிட்டு இருக்க இனியா சீரியல். ஸோ சரிகமாவுடைய ப்ரொடக்ஷனில் ரொம்ப எதிர்பார்ப்பு இடையில வந்து ஒரு சீரியல் தான் இனியா. ஸோ பாரதி கண்ணம்மா சீசன் 2 வருது அப்படின்னு சொல்லும்போது அவங்கள பீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு முனைப்பில் தான் வந்துட்டு ரோஜாவை என் பண்ணி இனியா வந்து கொண்டு வந்திருந்தாங்க அந்த டைமில். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா பாரதி கண்ணம்மா 2 அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கப்புறம் சிறுகடி காசை வந்துச்சு. ஸோ சிறுகடி காசைக்கும் இனியாக்கும் நல்ல ஒரு காம்படிஷன் போச்சு. பட் சிறுகடி காசை சம்பவம் வந்து ஸ்லாட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை கருத்தில் கொண்டு தான் அவங்க வந்துட்டு 9:30 இனியாவை டைம் சேஞ்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 10 o'clock வந்து டைம் சேஞ்ச் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய டைம் சேஞ்ச் போயிட்டு இருந்த சீரியல் வந்துட்டு இப்போ எண்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரியான அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனே கிடைச்சிருக்கு. ஸோ ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ஆலியாவுடைய ஃபர்ஸ்ட் சீரியல் விஜய் டிவியை தவிர, அதாவது விஜய் டிவிக்கு அப்புறம் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் சீரியலே சன் டிவியில் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கீழே போயிருந்தாங்க. பட் இப்போ ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக சீரியல் முடியுது நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பட் எனவே ஒரு 2 years போயிடுச்சு இல்லையா? ஸோ ஓகே. அதே போல் வருத்தங்கள் என்ன அப்படின்னா, இதை விட ஓல்டு சீரியல்ஸ்லாம் இன்னும் சன்னில் இருக்குங்க. ஸோ அந்த சீரியல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் சம்ஹவ் பெட்டர் அப்படின்னு தான் நானுமே சொல்லுவேன். இப்போது சுந்தரியாக இருக்கட்டும். ஸோ சுந்தரிலாம் இப்போது நிறைய லேக் ஆஃப் டிஆர்பியுமே இருந்தாங்க. பட் இப்போ ஏதோ பேக் ஆகிட்டாங்க. பட் கொஞ்சம் அவங்களுமே ஒரு காலத்தில் டிஆர்பி வந்து இது ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ என்ன அந்த சீரியல் முடிக்காமல் இந்த சீரியல் முடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் சைட்லேருந்து நேற்று வாரமே ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இது எங்கே போய் முடியுது அப்படின்றது தெரியல. பட் எனவே சீரியல் எண்ட் ஆகுது அப்படின்ற ஒரு இது இருக்குது. சீரியல் ஸ்டார்ட் ஆகும்போது 2 பேர், அதாவது சஞ்சீவ் தான் பேர் அப்படின்ற மாதிரிலாம் கூட சோஷியல் மீடியாஸில் ஸ்ப்ரெட் ஆச்சு. பட் அந்த ஸ்டோரியில் அவங்க கையில் எடுக்கவே இல்லை போல. ஸோ இவர் ரிஷி அவர் மட்டுமே வச்சுட்டு சீரியலையே ஓவராக முடிவுக்கே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னங்க சீரியல் முடியுது அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்து ஆலியாவுடைய ப்ராஜெக்ட்ஸ் என்ன, ஸோ அதே போல் அந்த ஸ்லாட்டில் என்ன சீரியல் வருது அப்படின்லாம் கொஞ்சம் நிறைய டிஸ்கஷன்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு கிடைச்சிருக்க அப்டேட்ஸ் படி, அதாவது நேற்று பேசின வரைக்கும் அந்த சீரியலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஆடுகளம் சீரியல் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ் இருந்துச்சு. நான் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 4 months வந்துட்டு எபிசோட்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க டெலிகாஸ்ட்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சரிகமாக்க வேறு எந்த ஒரு சீரியலுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க சீரியலை என் பண்ணிக்கிட்டு அவங்க சீரியலை லான்ச் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இதுதான் நடக்குது. ஸோ கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஸோ இந்தியா டீம் நினைப்பாங்க, டே இதுக்கெல்லாம் நாங்கள் தான் பலிகாடா அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. பட் ஓகேங்க, பார்த்துக்கலாம். ஸோ இந்த அப்டேட் பற்றினா உங்களோட கமெண்ட்டை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.